அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னிராசிக்கார அன்பர்களே, உன் தலைவிதி மாறுகிறது. வருகின்ற ஆகஸ்ட் 12க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. முக்கியமா இது தெய்வம் கொடுத்த வாய்ப்புங்க. இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. கன்னி, இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்களேன். இவர்களுடைய வாழ்க்கையில ஏன்டா உயிரோட வாழ்றோம், இன்னும் ஏன்டா உயிரோட இருக்கோன்ற கேள்விதான் இவருடைய மனசுல எப்போதும் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்த்து அனுபவிச்சுட்டு இப்போ வாழ்க்கையில ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவர்கள் இன்னும் எதையுமே பார்க்கல, அனுபவிக்கவும் இல்லை, அந்த வயசும் வரல. ஆனாலும் இவருடைய மனசுல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனையும் கொடுமைகளையும் இவர்கள் வாழ்க்கையில தாங்க இருக்கு. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சந்தோஷமா தன் கூட பேசுறதுக்கு ஒரு உறவு இல்லை, யாருமே இல்லாத ஒரு நடப்போனம் மாதிரி தான் வாழ்க்கையை வாழுறாங்கன்னு சொல்லலாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். காலையில் எழுந்ததுல இருந்து இரவு முடிகிற வரைக்கும் அந்த நாள் ஓடும் பொழுது நரக வேதனைகள்ல இருப்பாங்கன்னு தான் சொல்லியாகணும். அன்பும் இருக்காது, காதலும் இருக்காது. தனக்குன்னு உதவுறதுக்கு ஒரு உதவுக்காக ஒருத்தங்க கூட கிடையாது, குடும்பத்தார்களும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. தனிமரமா தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்ட என்னுடைய வாழ்க்கை தனிமரமா தனிக்காட்டுல ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையில தனித்தனியா நின்றுகிட்டு இருக்கேன். காட்டுல எல்லா உயிரினங்களும் இருக்கும், அங்கேயாச்சும் ராஜாவா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா காட்டிலேயே யாரும் இல்லையே, யாருக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்ற மனசுல கேள்விகள் இருக்கிற அளவுக்கு கன்னிராசினுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இவங்க எப்போதுமேங்க கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க. மனசுல எல்லா விஷயத்தையுமே மென்மையான முறையில வெளியே கொண்டு வந்து கையாளுவாங்க. எல்லாரும் போல ஏய் ஏய் உய் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப அமைதியா எல்லா விஷயத்தையும் பண்ணும்போதும் பொறுமையா பண்ணக்கூடிய நபர்கள்னா அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். இவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் சரிங்க, மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் பிரச்சனையும் கஷ்டமும் கொடுத்துடக்கூடாதுன்னு தீர்க்காயுசமா இருந்து எல்லா முடிவுகளையுமே பொறுமையா எடுத்து சரியான முடிவுகளை செய்வாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிடிச்ச நபர்களை இழந்திருக்காங்கன்னு சொல்லணும், அதுவும் நிறைய. ஒவ்வொருத்தர் மேலேயும் இவங்க அன்பு காதல்னு பயங்கரமா வைப்பாங்க. கடைசியில பார்த்தா யார் மேல இவங்க அன்பு பாசம் காதல் வச்சாங்களோ அவங்களே இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. உண்மையை சொல்ல போனா ஆசைப்பட்டதே நடக்காத ஒரு ராசினா கன்னிராசி தாங்க. கன்னிராசினுடைய மனசுல இருக்கக்கூடியது என்னன்னு தெரியுமா, இனிமே ஆசையே படக்கூடாதுன்றது. காரணம், இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட நடக்கலங்க. எல்லாமே எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயம் கூட எனக்கு ஏன் சாமி கிடைக்க மாட்டேங்குன்னு மனசுக்குள்ள அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்களே கிடையாதுங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். தினம் தினம் எல்லாருக்கும் அன்பு கிடைக்குது, ஆனா எனக்கு கிடைக்கல. எல்லாருக்குமான மரியாதை கிடைக்குது, ஆனா எனக்கு கிடைக்கல. எல்லோரும் ஏதாச்சும் ஒரு செகண்ட் யாருக்காச்சும் உதவி பண்ணிடுறாங்க, ஆனா எனக்கு யாருமே பண்ணல. இப்படின்னு எல்லா விஷயத்திலுமே தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒருத்தங்க கூட இல்லையேன்னு நினைச்சு கன்னிராசிக்காரர்கள் வருந்தாத நாட்களே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் கன்னிராசிக்காரர்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு கண்ணீர் வர அளவுக்கு தாங்க இருக்கும். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கைன்றது அப்படி. முக்கியமா எல்லாரும் சொல்லுவாங்க கன்னிராசினாலே காதல்ல கெத்து சீனு அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. வாழ்க்கையை வாழ்றதே ஒரு கொடுமை அப்படின்றது தான் எங்களுடைய வாழ்க்கைங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷமும் கிடையாது, பெருசா ஏன்டா வாழ்றோன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்ற கேள்வி மட்டும்தான் என்னுடைய மனசு இருக்குன்னு சொல்லிட்டு கன்னிராசிக்காரர்கள் புலம்பாத அழாத நாட்களே கிடையாதுங்க. ஒரு நாளும் ஏதாவது ஒரு தவறு, ஒரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வாழ்க்கையில மாறி மாறி வந்துகிட்டே தாங்க இருக்கு. இவர்கள் வாழ்க்கையில என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்றதும் இவர்களுக்கு துளி அளவும் புரியல, தெரியவும் இல்லை. சரி, இதனால் வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எப்படியோ போய் எங்கெங்கேயோ சுத்தி என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலம், இனி வரக்கூடிய அதிர்ஷ்டம், இனி வரக்கூடிய நாட்கள் இந்த கன்னிராசிக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தையும் நல்லதையும் பார்க்க போகிறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் முழுமையாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற விட்டுறக்கூடாது, சரிங்களா? கன்னி ராசிக்கார அன்பர்களே, இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லா விஷயங்களையும் குடும்பத்தார்கள்ட்ட கேட்டு எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்திருப்பீங்க. அதை விட்டுருங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தார்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தார்களால தான் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள்
எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாம போயிருக்குன்னு சொல்லணும். இந்த கன்னிராசிக்காரர்கள் மனசுக்குள்ள 1000 கேள்விகள், கவலைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மாற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, பெருசா லாபமும் இருந்திருக்காது, பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வியாபாரத்திலையும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு நண்பர்களை பிடிக்கணும், நண்பர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி அமையாத உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் எல்லா இடத்துலையும் கிடைப்பாங்க. அதுவும் புதுமுக நண்பர்கள், முழுவதுமாக உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய நண்பர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த அன்பு வச்ச பாசம் காமிக்கிற நண்பர்கள வாழ்க்கையில இவர்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லோருமே இவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பழகிருக்காங்க, பேசியிருக்காங்க. இவங்க ஒரு நல்லவங்கன்ற எண்ணமே யாருக்குமே வந்ததும் கூட கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல மாற்றத்துல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை என்பது அமையும். உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா திருமண தடை என்பது இருந்திருக்கும். அதாவது பொண்ணு தேடி இருப்பாங்க, இல்ல பையன் தேடி இருப்பாங்க. அமையிற மாதிரி வரும். கடைசியில ஜாதக பிரச்சனைனால, தோஷங்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு கல்யாணம்ன்றது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கூடிய விரைவில் நீங்க திருமண பந்தத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புன்றது கிடைக்கும். திருமண பந்தம்ன்றது எல்லோருக்கும் எளிமையா கிடைச்சிடாது. அப்படிப்பட்ட பந்தம் நிலையான பந்தமாக இருக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும், காதலிச்சு திருமணம் பண்ணுவாங்க, என்னென்னமோ நடந்து பண்ணுவாங்க. ஆனா அந்த திருமண பந்தம்ன்றது பாதியிலே முடிஞ்சிடும். ஆனா கன்னிராசினுடைய வாழ்க்கையில திருமண பந்தத்துக்கு ஒரு நாள் கூட முடிவுன்றது கிடையாதுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண பந்தம்ன்றது இவர்கள் அந்த படுக்கை அறையில், அதாவது இறப்பினுடைய அந்த மடியில போய் படுக்கிற அளவுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த காதல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய அன்புன்றது ரொம்ப ஊர்க்கமானதாக இருக்கும். மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபராக மாறுவார்கள். திருமண வாழ்க்கையில உங்களுடைய மனைவி இல்ல கணவர் யாராக இருந்தாலும் சரிங்க, முழுக்க முழுக்க உங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களே, அப்படிப்பட்ட வருத்தத்துக்கு தீர்வு கிடைக்கும். திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சும் குழந்தை இல்ல சாமி, நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு எனக்கு திருமண வாழ்க்கைக்கு முன்பு. ஆனா இப்போ எங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாதனால எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சில கவலைகள்ன்றது ஏற்படதான் செய்யுது. இதற்கு தீர்வு இல்லையா சாமி அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள 1000 கேள்விகள் என்றது இருக்கத்தான் செய்யுது. அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கேற்ற மாற்றங்களையும் தீர்வுகளையும் நீங்க சந்திப்பீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையிலேயே அதான் நடக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, நீங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வை காண்பீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவர்களை நீங்க பல நேரங்களில் மன்னிச்சிருப்பீங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட தவறுகள் என்பது நடக்காது. அவர்களே புரிஞ்சுப்பாங்க, நம்ம பண்றது தப்பு தான், நமக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட ஏன் இப்படி ஏமாத்துறோன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல சரியான ஒரு எண்ணத்தை, பார்வையை உங்க மேல வைப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறுன்றத யோசிச்சு முடிவெடுக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுடைய மனசுன்றது தெம்பேற்க இயக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்தாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கையில, அதாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பு மேலையும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலையும் சரி அக்கறை எடுத்து அதை செஞ்சு முடிப்பாங்க. நம்ம பிள்ளைய அப்படி மாறிடுச்சுன்ற எண்ணமே உங்களுடைய மனசுல சேரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மாற்றி அமைப்பார்கள். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த அத்தனை தப்புகளையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள முடியும். எதிர்பார்க்காத மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்படவோ, கவலைப்படவோ, யோசிக்கணுமா அப்படின்ற வேண்டியதே கிடையாதுங்க. முழு முதல் மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிதான் சந்திப்பீங்க. தெளிவான முடிவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுப்பீங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பதற்கான ஏற்ற காலங்களாக, ஏற்ற நாட்களாக இனி வரக்கூடியதுல அமைய போகுது. நீங்களே நம்ப மாட்டேங்க, உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திச்சிருக்கான்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும், நன்மைகளையும், சந்தோஷத்தையும் காண்பீர்கள்.
எதிர்பார்க்காத மாற்றம் எதிர்பார்த்தது போல் அமைவதற்கான ஏற்ற காலங்களாக இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. இனி எதை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. முடிவுகள் எடுக்கும்போது தைரியமா இருங்க. அந்த கடவுளை நினைச்சாலும் சரிங்க, இனி உங்களுடைய வாழ்க்கையில இந்த நல்ல விஷயங்கள் என்பது நடக்கத்தான் போகுது. ஏன்னா இதை முழுக்க முழுக்க உங்களுடைய விதிப்படி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை விரும்புங்க, உங்களுடைய பிடிச்ச தெய்வத்து மேல எப்பவுமே அன்போடு இருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.